ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃபுல் டே வீடியோ போட முடியல. ஆப்ரேஷன் நடக்காத வரைக்கும் ஒன்றுமே தெரியல. ஆப்ரேஷன் நடந்த பிறகு ரொம்ப ஒர்க் ஆகிடுச்சி. என் தங்கச்சி கூப்பிட்டு பாத்ரூம் போகிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, என்னென்னமோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வலி வேறு அதிகமாக இருக்குன்றதால ஊசியை போட்டு தான் தூங்க வச்சாங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு 10-12 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகிற மாதிரி வரும். எங்கள் வீட்டில் 2-3 நாளாகவே சமைக்க முடியல. கடையில் தான் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எங்கள் வீட்டில் 2-3 நாளாகவே சமைக்க முடியல. கடையில் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. என் பையன் மட்டும்தான் வீட்டில் இருந்தான். பொண்ணு அம்மா வீட்டில் இருக்குது. நேற்று ஆடி பெருக்குன்றதால பையனுக்கு மட்டும் கறி எடுத்துகிட்டு போயிட்டு கிரேவி மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். அது கூடவே வெள்ளை சாதம் வடித்து வச்சுட்டேன். இருந்த துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன். என் அத்தை பொண்ணு இருந்தா அனிதா, அவள் தான் நல்லா துவைச்சி எல்லாத்தையும் காய வச்சுட்டா. நேற்று அவள் கூட வந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நேற்று சமைச்சு வச்ச திருப்தியோடு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். நேற்று நம்ம வீட்டுக்கு ஒரு ஹனுமன் வந்தார். வந்த வேகத்துலேயே அங்கங்கே சொரிஞ்சிக்கிட்டு வேடிக்கையெல்லாம் காட்டினார். அப்போ என் பையன் என்ன பண்ணான்னா, மல்லாட்டை உரித்து கையில் கொடுக்க ஒன்று ஒன்றா எடுத்து வாயில் அதக்கிக்கிட்டார். என் அத்தை பொண்ணு ரஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் அதில் ஒரு ரஸ்க்கை பிரித்து கொடுத்ததும் அழகாக சாப்பிட்டு இருந்தார். என்னதான் நம்ம இறுக்கமான மனநிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். என் மாமா பொண்ணு அனிதா வரலன்னா என்னால் துணி துவைச்சிருக்கே முடியாது. அந்த துணி துவைச்சதால் தான் நான் வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. முடித்த வேகத்துலேயே 4 மணிக்கெலாம் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா தான் என் தங்கச்சிக்கு துணையாக இருந்தாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு சங்கடப்படுவான்ட்டு தான் நான் குயிக்காக வந்துட்டேன். வந்த வேகத்துலேயே அப்பாவுக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்பா ஊருக்கு போனதும் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லாததால் ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கிட்டேன். 7 மணியை போல் நைட்டு சாப்பிட போனேன். 4 இட்லி வச்சுட்டு அண்ணன் சாம்பார் சட்னி கடப்பான்ட்டு 3 பேரை சொல்லி ஊற்றுனாங்க. அப்படியே சாப்பிட்டு என் தங்கச்சிக்கு 2 இட்லியும் கொஞ்சமாக சாம்பாரும் கட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து அவளை சாப்பிட வச்சுட்டு இருந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா பாத்ரூம் இட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுக்க வச்சுட்டேன். இதில் நிறையா விஷயங்கள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள். ஏன்னா நேற்று பொழுதன்னைக்கு எனக்கு ஓய்வே இல்லை. நேற்று 2வது தடவையாக எக்ஸ்ரே எடுத்தாங்க. அந்த எக்ஸ்ரேவில் அப்படியே ஸ்க்ரூ அழகாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என் தங்கச்சி நல்லா அந்த புண்ணுலாம் ஆறி நடக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக குணமாகி எங்களை அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. என் தங்கச்சி கால் நல்லா இருந்தால் எல்லா வேலையும் அவள் தான் பார்த்துப்பா. சமையல்லேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே. அவளுக்கு கால் உடஞ்சது எங்களுக்கு உடஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.